சென்னையில் ஆல்பர்ட் தியேட்டரில் காலாவதியான உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நடந்தது என்ன என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சு என்றால் யார் பொறுப்பு என்று எழும்பூர் ஆல்பர்ட் தியேட்டர் ஊழியர்களோடு தாய் ஒருவர் வாதிடும் இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தியேட்டரில் சுகாதாரமற்ற கெட்டுப்போன குளிர்பானங்கள் விற்கப்படுவதாக குற்றம் சாட்டிய அவர் போலீசில் புகார் தெரிவித்தார். ஆனால் பெண் வாங்கிய குளிர்பானம் காலாவதி ஆகவில்லை என்றும் லிச்சி ஃபிளேவர் குளிர்பானம் என்பதால் அதில் மதுபானம் போன்ற வாசனை இருப்பதாகவும் தெரிவித்தது தியேட்டர் கேண்டீன் நிர்வாகம். ப்ராடக்ட் எடுத்து நாங்கள் எல்லாத்தையுமே காட்டினோம். டேட்லாம் கரெக்டாக தான் இருந்தது. டேட்டில் எந்த மாற்றமும் இல்லை. அவங்க அந்த ஜெல்லு ஜூஸுனால அந்த ஸ்மெல் வந்ததுனால அவங்க கம்ப்ளைண்ட் ஓவராக பண்ணினாங்க. நாங்கள் வெளியே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னாங்க. இது நல்லா இல்லை இந்த ஜூஸ் அப்படின்னாங்க. எல்லாருமே சாப்பிட்டோம். நாங்களாம் எல்லாருமே நாங்கள் எல்லாருமே குடித்தோம். அந்த ஜூஸு ஆல்கஹால் ஜூஸ் மாரி இருக்குது, இதுக்கு முன்னாடி நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னாங்க. அந்தமாரி இல்லை, அந்த ப்ராடக்டே அப்படி தான், ஜூஸுடைய ஸ்மெல்லு அப்படி தான் வரும். இந்த சூழலில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் தலைமையில் அதிகாரிகள் குழு ஆல்பர்ட் தியேட்டர் கேண்டீனில் அதிரடி சோதனையை தொடங்கினர். பெண் குறிப்பிட்ட குளிர்பானங்களையும் ஆய்வு மேற்கொண்டனர். உணவுப் பொருட்களை சேர்த்து வைக்கப்பட்டிருந்த கிடங்கில் ஆய்வு செய்தவர்கள் ஐஸ் பெட்டியில் இருந்த தேதி குறிப்பிடாத உணவுப் பொருட்கள், பாக்ஸுகளில் பூஞ்சைகள் படர்ந்து கிடந்த பாப்கார்ன்களையும் வெளியே தூக்கி போட உத்தரவிட்டனர். ஆய்வின் போது அதில் என்னங்க புழு என்று அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தது பார்ப்போரை பதறச் செய்தது. கொஞ்சம் கூட உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி வேணாமா? இப்படிதான் வைப்பீங்களா? ஃப்ரீசருக்குள்ள வச்சு வயித்தால வாயாலும் பிடிக்கிட்டு போறதுக்கு ஃப்ரீசருக்குள்ள எப்படி வைக்கணும் கூட தெரியாம கூட நீங்க வியாபாரம் பண்ணீங்கன்னா வயித்தால குழந்தைங்களுக்கு வராமையா போகும். ஏங்க இது என்னது? இது என்ன கருமாந்திரம்? இது என்னது? இதுங்க இது என்னது? ஏங்க திட்டி விட்டுற போறாங்க. பெண் குற்றம் சாட்டிய குறிப்பிட்ட வகை குளிர்பான பாட்டில்களையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ், தியேட்டரில் கேண்டீன் நடத்தும் நிறுவனத்தின் லைசன்ஸ் ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்தார். கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு குழந்தை குடிச்சிட்டு அதில் அந்த மூடியிலெல்லாம் ஃபங்கல் ஃபார்மேஷனாக இருக்குது, அது ஒரு மாதிரி சாராய வாசம் அடிக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு. அதை பேஸ் பண்ணி நாங்கள் இன்றைக்கி இது கம்ப்ளீட்டாக சர்ச் பண்ணோம். பாட்டில்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. அது பாட்டில்ஸ் எல்லாமே இப்போ சீஸ் பண்ணியிருக்கோம். டப்பா எல்லாமே பார்த்திங்கன்னா பூஞ்சான் பூத்த மாதிரி இருக்குது. இப்போ இன்கேஸ் அதில் பாப்கார்ன் போட்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பூஞ்சான் நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடலுக்கு போக தான் செய்யும். அந்த காலாவணியான பாப்கார்ன் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் இது எல்லாமே பார்த்தோம்னா அது கூட நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இதெல்லாம் பார்த்தாங்க கூட எதுலேயுமே டேட்ஸ் கிடையாது. நாங்கள் இது கேரளாவிலேருந்து எங்களுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளனேஷன் கேட்டு நோட்டீஸ் கேன்சல். சென்னை முழுவதும் இதுபோன்ற தியேட்டர்களில் அதிரடி சோதனை நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார். சமீபத்தில் பெசன்ட் நகர் கடற்கரையில் உணவு சாப்பிட்ட தம்பதியினர் மீனில் புழு இருந்ததை வீடியோவாக வெளியிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இப்பொழுது கெட்டுப்போன உணவுப் பொருட்கள் பறிமுதல் சர்வ சாதாரணமாகி வருகிறது. இதெல்லாம் நாம் ஆசைக்கு வெளியே சாப்பிடும் பொருட்கள் எல்லாம் பாதுகாப்பானதா என்ற கேள்வியை மீண்டும் எழுப்பியிருக்கிறது. கேட்ட விலையை கொடுத்து வாங்குகிறோம், நல்ல பொருட்களை கொடுக்கலாமே, சாப்பிடும் பொருளை இப்படியா கொடுப்பீங்க என ஆதங்கம் தெரிவிப்போரது கோரிக்கையெல்லாம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்பதாகவே இருக்கிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.